புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியிலிருந்து இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டி வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், எத்தனை காளைகள் பங்கேற்றிருக்கு, எது போன்ற முன்னேற்பாடுகளை மாநில அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று காலை 8 மணிக்கு இந்த போட்டி துவங்கியிருக்கின்றது. விண்ணேற்பு அன்னை ஆலயம் சார்பில் தமிழக அரசின் ஒத்துழைப்புடன் இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 28 காளைகள் என்பது முதல் சுற்றில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியினை இன்று காலை அமைச்சர்கள் விஜயநாதன் மற்றும் ரகுபதி ஆகிய இருவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியருடன் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு பங்கேற்கும் காளை மற்றும் காயலர்களுக்கான டோக்கன் என்பது ஆன்லைன் மூலம் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட காளைகளுக்கும் 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் ஆன்லைன் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த டோக்கன் வழங்கப்பட்டுள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த போட்டியில் பங்கேற்க அனுமதி என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டி என்பது 5 முதல் 6 சுற்றுகள் வீதம், ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் களம் காண்பார்கள். இந்த ஒவ்வொரு சுற்றிலும் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்கள் இறுதி சுற்று விளையாடி பரிசுகளை வெல்வர். அந்த பரிசு அந்த முதல் இறுதி சுற்று வெல்லக்கூடிய வீரர்களுக்கு முதல் பரிசாக இருசக்கர வாகனம் என்பது தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் மதுரை, தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகள் பங்கேற்று தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த பார்வையாளர்கள் உள்ளே வராத நம்ம வாடிவாசல் நிறுத்தனமும் சுமார் 8 அடி உயரத்தில் தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டு வளாகம் முழுவதும் இந்த வாடிவாசல் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா என்பது பொருத்தப்பட்டு கண்காணிப்பு வருகிறது. அதே போல மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காயம் ஏற்படும் வீரர்கள் மாடுகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கும் விதமாக மருத்துவ குழு அவசரமுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த போட்டி துவங்கிய சிறிது நேரத்தில் அடையாள அட்டையின்றி சில மேடைக்கு விழா குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் மோதல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த மோதலை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அந்த பரபரப்பு என்பது விலகி இருக்கின்றது. அதே போல இந்த புதுக்கோட்டை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் மாடு ஒன்று வாடிவாசலில் இருந்து வெளியே வரும் பொழுது திரும்பி வந்த மாடு மற்றொரு மாட்டின் மீது மோதியதன் காரணமாக ஒரு மாட்டு படுகாயம் அடைந்தது. தற்பொழுது அந்த மாட்டை கால்நடைத்துறையினர் தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெகு விமர்சையாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சூப்பர் மாடு, அருமையான மாடு, சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் விட்டுருங்க. மாடு குட்டா இருப்பா, பிடிச்சு பாரு. மாடு சூப்பர் மாடு, அருமையான மாடு. மாவட்ட செயலர் கே செல்லப்படி சிறப்பாக